நாட்டிற்கு கிடைக்கும் நன்மைகளின் அடிப்படையிலேயே உலக நாடுகளின் ஆய்வுக் கப்பல்களுக்கு இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைய இனி அனுமதி அளிக்கப்படும் என துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவிக்கின்றார். உலக நாடுகளின் ஆய்வுக் கப்பல்கள் இலங்கைக்கு வருவது குறித்து தீர்மானிக்க வெளிவிவகார அமைச்சு விசேட குழு அமைத்து கலந்துரையாடி வருகின்றது. இவ்வாறான ஆய்வுக் கப்பல்களின் வருகை குறித்து ஏனைய நாடுகள் முன்னெடுக்கும் பொறிமுறைகள் தொடர்பாகவும் ஆராய்ந்து பொதுவானதொரு திட்டத்தை உருவாக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் சீனா மாத்திரம் அல்ல, வேறு எந்தவொரு நாட்டினதும் ஆய்வுக் கப்பல்கள் இலங்கைக்கு வருவதாயின் நாட்டிற்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். மறுபுறம் இவ்வாறான ஆய்வுக் கப்பல்கள் வரும்போது உலகத்திற்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதையும் ஆராய வேண்டும். ஏனெனில் வல்லரசு நாடுகளுக்கு இடையில் போர் சூழலும் போட்டித்தன்மையும் காணப்படுகின்றமை இரகசியமான விடயமல்ல. எனவே ஏவுகணை தாக்குதல்கள், புவிசார் அரசியல் நலன்கள், ஆய்வு நடவடிக்கைகள் மற்றும் கலாசார விஜயங்கள் என பல கோணங்களில் ஆய்வுக் கப்பல்களின் வருகையை கவனத்திற்கொள்ள வேண்டியுள்ளது. எனவேதான் உலக நாடுகளின் ஆய்வுக் கப்பல்கள் வருகையை விசேட கண்ணோட்டத்தில் நோக்குகின்றோம். இந்த விடயத்தில் சீனா, இந்தியா மற்றும் அமெரிக்கா என வேறுபடுத்தி பார்க்க விரும்பவில்லை. இறுதியில் இலங்கைக்கு கிடைக்கும் நன்மைகளின் அடிப்படையிலேயே ஆய்வுக் கப்பலை அனுமதிப்பதா இல்லையா என்ற தீர்மானம் எடுக்கப்படும். இலங்கை போன்ற சிறிய நாடுகள் எவ்வாறு உலக நாடுகளின் ஆய்வுக் கப்பல்களை அனுமதிக்கின்றது என்ற உலக படிப்பினையுடனான திட்ட வரைவை வெளிவிவகார அமைச்சின் சிறப்பு குழு விரைவில் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கும். அதன் பின்னரே இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார்.